நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தாம் வசிக்கும் தொகுதி என்பதாலேயே சிவகாசி தொகுதியில் எந்த திட்டத்தையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். சிவகாசியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் போது சிவகாசியில் அடிக்கல் நாட்டப்பட்ட 200 கோடி ரூபாய் மதிப்பிலான பால் பதப்படுத்தும் ஆலையை திமுக அரசு ஆவடிக்கு மாற்றியதாக கூறினார். திமுக ஆட்சியில் ஒண்ணுமே வரல. நாம கொண்டு வந்த சிவகாசிக்காக இந்த பகுதி 18 பட்டி மக்களுடைய நன்மைக்காக ஒரு பால் சம்பந்தமான ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்தோம். பதப்படுத்த தொழிற்சாலை 200 கோடி ரூபாயில அடிக்கல் நாட்டப்பட்ட தொழிற்சாலையை நிப்பாட்டி பணத்தை ஆவடிக்கு மாற்றி விட்டவர்கள் தான் இன்றைய ஆட்சியாளர்கள். காரணம், ராஜேந்திர பாலாஜி தொகுதியிலே திட்டங்கள் வரப்படாதான். இப்படிதான் செய்ய முடியுமா? நாளைக்கு அதிமுக ஆட்சி வரப்போகிறது. அதிமுகவுடைய ஆட்சியிலே முதலமைச்சராக எடப்பாடியார் வரப்போகிறார். 1000 கோடிக்கு மேல் சிவகாசி தொகுதியிலே நலத்திட்டங்களை ஓராண்டில் செய்ய இருக்கிறோம். அப்போது உங்களால் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியுமா? வேடிக்கை தான் பார்க்க முடியும். திமுகவால் புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக சிவகாசி பகுதி இருக்கிறது. திமுக ஆட்சியால் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக விருதுநகர் மாவட்டம் இருக்கிறது. இதை சரி செய்கின்ற விதமாக நாம் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் வெற்றிலை சின்னத்திலே வாக்களித்து அதிமுக வேட்பாளரை போட்டியிருந்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.